என் அன்பு பிள்ளையே, நாளைய விடியலில் வேண்டுமென்றே ஒருவர் உன்மீது வீண்பழி சுமத்தி உன்னை அவமானப்படுத்த வேண்டுமென்று திட்டம் தீட்டி பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, நீ அதிக கவனத்தோடு இருக்க வேண்டிய நேரம் இது. இந்த கருப்பன் சொல்வதை கேட்டு இவர்களிடத்தில் எல்லாம் நிச்சயமாக நீ கவனமாக இருந்து விட்டாய் என்றால் உனக்கு ஏற்படக்கூடிய மிக பெரிய ஆபத்திலிருந்து நிச்சயமாக உன்னை நீ பாதுகாத்து கொள்வாய். என் தங்கமே, உன் அப்பன் கருப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த வாக்கானது உன்னை பயமுறுத்துவதற்காக அல்ல, உன்னை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, வாழ்க்கையின் பக்குவம் என்பது என்ன தெரியுமா? சுற்றி என்ன நடந்தாலும் எல்லா விஷயங்களையும் எப்பொழுது நீ சாதாரணமாக எடுத்துக்கொள்ள உன்னுடைய மனது உடன்படுகிறதோ அப்பொழுதுதான் சரியான பக்குவத்தை நீ அடைந்திருக்கிறாய் என்று அர்த்தம். அப்படியானால் என் பிள்ளை, இத்தனை காலமும் நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான எந்த ஒரு விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்ளவில்லை. இனியாவது இதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்று அர்த்தம். என் தங்கமே, அப்பன் சொல்கின்ற விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ புரிந்து கொள்கின்ற விதத்தில்தான் உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் எதற்கானது என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நம்பிக்கையோடு கேட்பவர்களுக்கு அப்பன் கொண்டு வந்த இந்த செய்தி என்னவென்று தெரியும். என் தங்கமே, இந்த நல்ல நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டுமென்றே உனக்கு சோதனைகளை கொடுக்க உன் இல்லத்திற்கு மிகவும் அருகில் இருக்கின்ற ஒரு பெண், உன்னுடைய இல்லத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண் இதை செய்ய போகின்றாள். என் தங்கமே, சில காலமாகவே அவர்களின் நடவடிக்கைகளில் பல மாற்றங்கள் இருக்கின்றது. அவர்கள்தான் செய்வது தவறா இல்லையா என்று கூட யோசிப்பது இல்லை. அடுத்தவர்களுக்கு அவர்களுடைய செயல் வேதனையை கொடுக்குமே என்று கூட சிந்திப்பது இல்லை. மாறாக அவர்களின் இல்லத்தில் என்ன நடக்கிறது, அவர்களை எந்த அளவில் நாம் கண்ணீர் சிந்த வைக்க வேண்டும் என்றுதான் யோசிக்கின்றார்கள். இவர்கள் யோசிக்கின்ற இந்த எண்ணங்களினால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு செயல்களும் சற்று மாற்றங்களை காண ஆரம்பிக்கிறது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடைய பேச்சுவார்த்தை கூட உன்னோடு சற்று குறைந்து விட்டது. இது உனக்கு தெரியாமல் இல்லை. ஏனென்றால் உன்னை பற்றி இவர்கள் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அத்தனை பொய்யானது. ஒரு சிறு துளி அளவு கூட உண்மையான விஷயங்களை இவர்கள் பேசுவது இல்லை. ஒரு சிறு துளி அளவு கூட உண்மையை பேசிவிட்டால் எங்கே இவர்களுக்கு நல்ல பெயர் கிடைத்து விடுமோ என்று சொல்லிதான் அப்பட்டமாக பொய்யை பேசுகின்றார்கள். இதை இப்பொழுது உன்னால் தடுத்து நிறுத்த முடியாது. ஏனென்றால் இவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது நீதானே. இவர்களை உன் இல்லத்திற்குள் அனுமதித்ததும் நீதானே. என் பிள்ளையே, யாராகவே இருந்தாலும் சரி, இல்லத்திற்குள் அனுமதித்து பேசுவது என்பது சற்று யோசிக்க வேண்டிய விஷயம்தான். எந்த எண்ணங்களோடு இவர்கள் இங்கு வருவார்கள் என்று யாராலும் சொல்ல முடியாது. எந்த நினைப்போடு இவர்கள் வருவார்கள் என்றும் நமக்கு தெரியாது. அதனால் சட்டென்று ஒருவரை உள்ளே அழைத்து பேசிவிடக்கூடாது. மாறாக என் பிள்ளையே, நீ இந்த வாழ்க்கையில் எதுவெல்லாம் உனக்கு தெளிவு என்று தெரிகின்றதோ, யாரெல்லாம் உனக்கு உண்மையானவர்கள் என்று புரிகின்றதோ அவர்களை பற்றி மட்டுமே நீ சரியாக கணித்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, அவர்களுக்கு மட்டுமே நீ அனுமதி கொடுக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த வாழ்க்கையில் நீ என்ன நினைத்தாலும் அவர்கள் அதற்கு மாறாக உனக்கு வெளியே உன்னை தவறானவர்கள் போல காட்டி விடுகின்றார்கள். அதாவது நீ செய்கின்ற விஷயம் ஒன்றாகவும்
அவர்கள் அதனை சொல்கின்ற விஷயம் வேறொன்றாகவும் இருக்கின்றதல்லவா? உன் அப்பன் சொல்வதை நிச்சயமாக உனக்கு புரியும் என்று நினைக்கின்றேன். உன் இல்லத்திற்குள் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் அவர்களுக்கு நீ தெளிவாக வெளிக்காட்டி கொண்டிருக்கின்றாய். நீ என்ன செய்கின்றாய், ஏது செய்கின்றாய் என்பதை அவர்களுக்கு நீ வெளிச்சம் போட்டு காட்டி கொண்டிருக்கின்றாய். அப்படி நீ காட்டும் பொழுது அவர்கள் அதனை வெளியில் ஒன்றுக்கு இரண்டாக மாற்றி பேசி அதனை தவறாக திரித்து விடுகின்றார்கள். என் குழந்தையே, இவர்களை எப்படியெல்லாம் செய்து அதனால் வருகின்ற கெட்ட பெயர் என்பது உன்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஏனென்றால் நீ செய்வது ஒன்றாக இருக்கும், இவர்கள் பேசுவது வேறொன்றாக இருக்கும். இவர்கள் அதனை அப்படியே மாற்றி மாற்றி பேசுவதும் வீண்பலி சுமத்துவதும் இவர்களுக்கு பொழுதுபோக்காக மாறிவிட்டது. இதில் என்ன கொடுமை என்றால், இவர்கள் பேசுவதைத்தான் மற்றவர்கள் நம்புவதும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். எவ்வளவோ தவறுகளை செய்கின்ற இந்த மனிதர்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற பிரச்சனைகளை எல்லாம் நாம் சற்று சிந்தித்து பார்த்தால் இவர்களை எல்லாம் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் நாம் சேர்த்து கொள்ளவே கூடாது. இவர்களுடைய உணர்வுகள் எல்லாம் ஒரு நாளும் நம் வாழ்க்கையில் எடுபடாது. இது போன்ற மனிதர்களிடத்தில் நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. இதற்கு முன்பு அவர்கள் செய்தது எல்லாம் பெரிய விஷயங்கள் அல்ல. ஆனால் இப்பொழுது அவர்கள் செய்ய துணிந்திருப்பது என்ன தெரியுமா? மிக மிக முக்கியமான விஷயம். இந்த கருப்பன் அதனை சொல்லத்தான் இங்கு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா? உன்னை அவமானப்படுத்த வேண்டும், எல்லோரும் உன்னை ஒதுக்கி வைக்க வேண்டும், யாரும் உன்னிடத்தில் ஒரு வார்த்தை பேச வேண்டும் என்றால் அதற்கு யோசிக்க வேண்டும் என்று இவர்கள் இப்பொழுது சிந்திக்கின்றார்கள். உனக்கு என்ன செய்யலாம் என்று இவர்கள் யோசிக்கின்ற இந்த நேரம், என் பிள்ளையே, நீ ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சோதனைகள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வரும். ஆனால் இவர்களால் நமக்கு சோதனைகள் வருகிறது என்று தெரிந்துவிட்ட பிறகும் கூட என் தங்கமே, நீ காரணமில்லாமல் அந்த மாய வலைக்குள் நீ சிக்கிவிடக்கூடாது என்றுதான் உன் அப்பன் கருப்பண்ணசாமி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கென்று இருக்கின்ற இந்த வாழ்க்கை ஒரு முறைதான். மீண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போவது இல்லை. இருக்கின்ற நாட்களில் இந்த வாழ்க்கையை மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் நீ வாழ வேண்டும். உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் உனக்கு தெளிவாக இருக்க வேண்டும். எதையெல்லாம் நீ யோசிக்கிறாயோ அதையெல்லாம் தெளிவாகத்தான் யோசிக்க வேண்டும். கஷ்டங்கள் வருகின்ற போதெல்லாம் அதை நினைத்து கலங்காமல், வேதனைகள் வருகின்ற பொழுதெல்லாம் அதை நினைத்து நீ கலங்கி நிற்காமல், எல்லாவற்றிற்கும் இந்த மனிதர்கள் இவ்வளவுதான் இடைஞ்சல்களை ஏற்படுத்தினாலும் நாம் செய்கின்ற நல்ல விஷயங்களை ஒருபொழுதும் இவர்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளாமல் நமக்கான நல்ல பெயரை நாம் தான் காப்பாற்றி கொண்டு இருக்க வேண்டும். நல்லது செய்தால்தான் நல்லது நடக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த மனிதர்கள் நல்ல விஷயத்தையே கெட்ட விஷயமாக திரித்து விடுவார்கள். அது மட்டுமல்ல, நீ செய்த நன்மையை அவர்கள் செய்ததாக சொல்லியும் விடுவார்கள். இதனால் இப்பொழுது எல்லாம் நீ எல்லாவற்றையும் வெளிப்படையாக செய்வதுதான் நல்லது. அதாவது ஒரு விஷயத்தை ஒருவரிடம் சொல்ல வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால், என் தங்கமே, உன் வாயிலிருந்து உண்மையாக அந்த விஷயங்கள் எல்லாம் வந்துவிட்டால் இது போன்ற பிரச்சனைகளை எல்லாம் நீ தவிர்த்து விடலாம். உனக்கு இங்கு நிறைய பேர் வீண்பலி சுமத்தி உன் மீது கலங்கத்தை ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய வலையிலெல்லாம் நீ ஒருபொழுதும் சிக்கிவிடக்கூடாது. நீ எதை செய்தாலும் அதை வெளிப்படையாகவே செய்ய வேண்டும், வெளிப்படையாகவே பேச வேண்டும். யாரிடத்திலும் குற்றம் குறைகள் காணாமல் நீ நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும்.
இன்னும் சொல்லப்போனால் உன் குடும்பத்தில் இருப்பவர்களிடம் நீ எப்பொழுதும் உண்மையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் நீ மறைத்துவிடக்கூடாது. முக்கியமாக என் தங்கமே, உன் குடும்ப விஷயங்களை இது போன்ற பெண்களிடத்திலே நீ பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்பதையும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். நீ எப்போதோ சொன்ன விஷயங்களை எல்லாம் இப்பொழுது திருத்தி பேச வேண்டும். உன்னை அவமானப்படுத்த வேண்டும், உன் மீது வீண்பலி சுமத்த வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். என் தங்கமே, இங்கு நிறைய பேர் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? தன் வாழ்க்கையில் தான் செய்கின்ற நல்ல விஷயங்களை ஒருவருக்கு தெரிந்துவிட்டால் அவர்கள் நல்லதை சொல்லுவார்கள் என்று எண்ணி விடுகின்றாய் அல்லவா? ஆனால் அவர்கள்தான் கெட்ட எண்ணங்கள் கொண்ட மனிதர்களாக அல்லவா இருக்கின்றார்கள். எங்கே நாம் சொல்லிவிட்டால் அவர்களுக்கு நல்ல பெயர் கிடைத்து விடுமோ என்று சொல்லி வேண்டுமென்றே மறைக்கின்றார்கள். உன்னுடைய நினைப்பு அவர்கள் சொல்லி இருப்பார்கள் என்றுதான் நினைக்கிறாய். கடைசியில் யாருக்கு எந்த செய்தி சென்று சேர வேண்டுமோ அவர்களுக்கு கடைசி வரையிலும் அந்த செய்தி சென்று சேரப் போவது கிடையாது. என் தங்கமே, அதிலும் குறிப்பாக உன் இல்லத்திற்கு மிகவும் அருகாமையில் இருக்கின்ற இந்த பெண்ணை மட்டும் நீ நம்பவே வேண்டாம். ஏனென்றால் அவரின் சிரிப்பு போலியான சிரிப்பு. அவருடைய மனதிற்குள் ஒரு துளி அளவு கூட நல்ல எண்ணங்கள் இல்லை. குடும்பத்தில் எதுவும் நல்லது நடந்து விடுமோ என்கின்ற பயத்தோடு தான் எப்பொழுதும் சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இது போன்றவர்களிடத்தில் என் தங்கமே, நீ எச்சரிக்கையாக இருந்து உனக்கான நன்மைகளை நீதான் தேடிக்கொள்ள வேண்டும். இந்த கருப்பண்ணசாமி என்றும் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்பதை நீ மறந்துவிட வேண்டாம். நான் உனக்கான விஷயங்களை எல்லாம் சரியாக உணர்த்தவும் தவறான இடங்களில் உனக்கு எச்சரிக்கை கொடுக்கவும் நான் இருப்பேன் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். நீ ஆபத்து என்றால் உன் அப்பனை உடனே அழைத்து விடு. நிச்சயமாக எங்கிருந்தாலும் உனக்காக நான் ஓடோடி வந்து உதவிகளை செய்து கொடுப்பேன் என்பதை நீ மறந்துவிட வேண்டாம். என் பிள்ளையே, கஷ்டங்கள் எல்லாம் முடியப் போகின்ற நேரம் வந்துவிட்டது. இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த அத்தனை பிரச்சனைகளும் தீரப்போகின்ற நேரமும் வந்துவிட்டது. எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் நீ வேதனையை சந்திக்க முடியும்? இதற்கு மேலாவது என் பிள்ளையே, நீ கவனத்தோடு இருந்து உன் சந்தோஷமான வாழ்க்கையை நீ மீட்டு எடுக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, இந்த பதிவானது உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கிறது. யார் இந்த வாக்கினை முழுவதுமாக கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. இந்த நிமிடத்திலிருந்து அவர்களுடைய கஷ்டம் விலகப் போகிறது. அவர்களுடைய கர்ம வினைகளும் விலகப் போகிறது. அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக 24 மணி நேரத்தில் நிச்சயமாக நடக்கும். அதனால் இப்பேற்பட்ட பதிவை நீ தவற விடுவதும் பயன்படுத்தி கொள்ளுவதும் உன்னுடைய பொறுப்பு. இதை உன் அப்பன் உன்னுடைய கரங்களிலும் உன்னுடைய எண்ணத்திலும் நான் ஒப்படைக்கிறேன். என் தங்கமே, இந்த கருப்பன் சொல்லக்கூடிய அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரப்போகிறது. அதனால்தான் இந்த வாக்கினை கேட்க சொல்லி இருக்கிறேன். இந்த கருப்பன் அனைத்தையும் செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டுமே இந்த வாக்கினை உன்னால் கேட்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உனக்கு அனைத்தும் முழுமையாக நடக்கும். என் மேல் நம்பிக்கை இல்லாமல் அவநம்பிக்கை கொண்டு இந்த பதிவினை கேட்டால் மட்டும் உன் வாழ்க்கை மாறிவிடுமா என்று அலட்சியமாக நினைப்பவர்களுக்கு அவர்கள் எண்ணம் போலவே வாழ்க்கை அமையும். அவர்கள் எண்ணம் போலவே எல்லாம் நடக்கும். ஆனால் ஒரு சில தங்க பிள்ளைகள் என் மீது உண்மையான அன்பு கொண்டிருக்கிறார்கள். என் மீது உண்மையான வாசத்தை பொழிகிறார்கள். அவர்களுக்குத்தான் இந்த அப்பனின் வாக்கு என்பதை தெரியப்படுத்துகிறேன். அதனால் என்னுடைய வாக்கினை கேட்க தயாராக இருக்கக்கூடிய தங்க பிள்ளைகள் ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி போற்றி என்று எனக்காக குறு மெசேஜை அனுப்பி வைத்தால் எத்தனை தங்க பிள்ளைகள் அனுப்புகிறார்களோ
அத்தனை தங்க பிள்ளைகளுக்கும் இன்று இரவு அவர்கள் எனக்காக ஏற்றக்கூடிய தீபத்தில் காட்சி கொடுப்பேன். இது என்னுடைய சத்திய வாக்கு. என்னுடைய தங்க பிள்ளைகளில் சிலர் அதிகமாக அழுகிறார்கள். காரணம் என்னவென்றால், ஒரு சில நபரால் என் பிள்ளைகள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். இந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது? இவர்களை எல்லாம் நம்பி நம்பி இவ்வளவு நாட்கள் ஏமாந்து விட்டேனே. ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கை என்ற பொறுப்பை அவரிடத்திலே தான் ஒப்படைத்தேன். ஆனால் அவரும் என்னுடைய வாழ்க்கையை பொறுப்பாக பார்த்து கொள்வேன் என்று அவ்வளவு அன்பான வார்த்தைகளை பேசினார். இப்பொழுது ஒரு சில நபரால் என்னுடைய உறவானது என்னிடத்திலே இல்லை. என் தங்க பிள்ளையின் ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமலும் உறவு பிரிதலை தாங்கிக் கொள்ள முடியாமலும் ஒவ்வொரு நாட்களும் என் தங்கமே, நீ மனதுக்குள் குமரி அழுது கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, இதற்காக இந்த அப்பன் ஒரு முடிவினை எடுத்து விட்டேன். நீ முழுமையாக ஒரு உறவை நேசித்து விட்டாய். அவர்கள்தான் வேண்டும் என்று இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறாய். அதனால் அப்பன் உனக்காக ஒரு முடிவை எடுத்து விட்டேன். என் தங்க பிள்ளையே, நீ கேட்ட வாழ்க்கையை உனக்கு கொடுக்கலாம் என்று முடிவு செய்து இருக்கிறேன். ஆனால் என் தங்க பிள்ளை, இதற்காக ஒரு சிறு காரியத்தை எனக்காக செய்ய வேண்டி இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அப்பன் சொல்வதை நீ கவனமாக கேட்க வேண்டும். முதலில் நீ தைரியமாகவும் இருக்க வேண்டும். அழக்கூடாது. மனதளவில் உடைந்து நொறுங்கி போய் இருக்கிறாய். ஒவ்வொரு தருணமும் அப்பனே, என் வாழ்க்கை மாறாது போலவே, அப்பனே, என் வாழ்க்கையில் நல்லதே நடக்காதா? என் வாழ்க்கையை மரண வலியோடு நான் தனிமையில் இதை அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். இந்த துன்பங்கள் எனக்கு எதுவுமே மாறாதா என்று எப்பொழுதும் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, அப்படி உன்னுடைய நாவினால் நீ ஒருபோதும் இனி சொல்லக்கூடாது. நீ என்ன சொல்கிறாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். என் தங்கமே, இனி ஒருபோதும் எதிர்மறையாக நீ நினைக்கவும் கூடாது. எதிர்மறையான வார்த்தைகளையும் உனக்குள்ளே பேசிக்கொள்ளவும் கூடாது. முதலில் நீ இதுபோன்று புலம்புவதை எல்லாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். இன்றையிலிருந்து நீ ஒரு முடிவை உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அப்பன் உனக்கு இதனை சத்திய வாக்காக சொல்கிறேன். இன்றைய தினத்திலிருந்து எண்ணி ஒரு வாரத்திற்கு அதிகாலையிலும் அல்லது மாலை நேரத்தில் என்னை வழிபடும் பொழுது நீ இதை உன்னுடைய நாவினால் என்ன சொல்கிறாயோ அதை உனக்கு ஒரு வாரத்திலே நான் நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். இந்த அப்பன் சொல்வதை நீ கவனமாக கேட்டு நீ என்னிடத்தில் என்ன சொல்கிறாயோ அதை நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் அதை நிரந்தரமாக இருக்கச் செய்வேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய அந்த வாரத்தில் எனக்கு நடக்காது, எனக்கு கிடைக்காது, எனக்கு அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, அவ்வளவுதான், என் வாழ்க்கை அப்படியே சென்று விட்டது, இனிமேல் எனக்கு யாரும் இல்லை, என் வாழ்க்கையில் ஏமாற்றம்தான் கிடைக்கும் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் உனக்கு எதிர்மறையாகத்தான் நடக்கும். என் வாழ்க்கையில் அவர்கள் வந்துவிட்டார்கள். என் வாழ்க்கை உயரப் போகிறது. என் வாழ்க்கை வெற்றியாக இருக்கப் போகிறது. என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது. எனக்கு கடன் பிரச்சனைகள் தீரப்போகிறது. என் இல்லத்தில் பணம் பெருகப் போகிறது. எனக்கு குழந்தை வரம் கிடைக்கப் போகிறது. அதைப்போல எனக்காக என் உறவு என்னை தேடி வரப்போகிறது. பேசாத உறவுகள் எல்லாம் நான் தான் தானே பேச வேண்டும் என்று பேசப் போகிறார்கள். இப்படி உன்னுடைய வார்த்தைகளும் எண்ணங்களும் எப்போதும் உனக்கு சந்தோஷமாக இருக்கும்படி இந்த ஒரு வாரத்திற்கு நீ இப்படித்தான் பேச வேண்டும். பேசவில்லை என்றாலும் மனதால் நீ இப்படித்தான் நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். அதைத்தான் நான் உனக்கு சத்திய வாக்காக சொல்லுகிறேன். இந்த எண்ணமானது உனக்கு முழு மனதோடு இருக்க வேண்டும். இந்த ஒரு வாரத்தில் நீ எதையெல்லாம் பேசுகிறாயோ அதையெல்லாம் நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். என் தங்க பிள்ளையே, நீ பேசுவதற்கு தயாராகி விட்டாயா? உன் மனதில்
அதை நினைப்பதற்கு தயாராகி விட்டாயா? இப்பொழுது இந்த அப்பனும் உனக்காக தயாராகி இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, நான் சொல்லுகின்ற வாக்கு உனக்கு முழுமையாக பொருந்தும் என்பதை நீ உணர்ந்து கொள். நான் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்று மாற்றி மாற்றியெல்லாம் செய்ய மாட்டேன். இந்த கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராகி இருக்கிறாய் என்றால், தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழு மனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும், உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும், உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக நீ ஒரு இந்த கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராகி இருக்கிறாய் என்றால், தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழு மனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும், உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும், உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும்.
என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக சிறு அகல் தீபத்தை ஏற்றி மாலை நேரத்தில் வழிபடுகிறாய் அல்லவா? அந்த நல்ல உள்ளத்திற்காகத்தான் நான் உன் உறவாக இருந்து உன்னுடைய அப்பனாக இருந்து என்னுடைய குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறது, அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் இந்த அப்பன் பார்த்து பார்த்து செய்கின்றேன். நான் உனக்காக வருகிறேன் என்று சொல்லி வராமல் மட்டும் இருந்து விட மாட்டேன். என் தங்கமே, நான் வருகிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக உனக்காக வருவேன். நான் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக முடித்து கொடுப்பேன் என்பதை நீ நம்ப வேண்டும். அப்பன் சொன்னதை நினைவில் வைத்து கொண்டு நான் சொல்லியபடியே நீ செய்ய வேண்டும். அப்படி நீ கடைபிடிக்க வேண்டும். நீ கட்டாயமாக கடைபிடித்தால் உனக்கானதை எல்லாம் உன் இல்லத்திலே உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த அப்பன் உன்னுடைய உள்ளத்தையும் உன்னுடைய இல்லத்தையும் சந்தோஷப்படுத்தி பார்ப்பேன். என் தங்க பிள்ளையே, அப்பன் சொல்வதை செய்ய தயாராகி விட்டாயா? இன்றிலிருந்து நீ தொடங்கிவிடு. அப்படி தொடங்கி ஒரு வாரத்திற்கு இந்த அப்பனுக்கு நீ தீபத்தை ஏற்றி மாலை நேரங்களில் நீ வழிபாடு செய்ய வேண்டும். உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே அகல் தீபத்தை ஏற்றி வைத்த பிறகுதான் உன் இல்லத்தின் உள்ளே ஏற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த அப்பன் உன் இல்லத்தை காவல் காத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் என்னை உள்ளே அழைக்க வேண்டுமென்றால் வெளியே இருக்கும் என்னை கற்பூர தீப ஆரத்தி ஆட்டி உள்ளே வா அப்பனே, என் பின்னால் வாருங்கள், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீருங்கள் என்று கண்டிப்பாக நீ என்னை வழிபட வேண்டும். உன் இல்லத்தில் இருந்து என்னை வர வைத்து உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை அனைத்தையும் என்னிடத்திலே சொல்லி நீ என்னை அழைத்து வர வேண்டும். அப்படி நீ செய்தாயானால் உன் வாழ்க்கை உயரும், உனக்கு சந்தோஷம் நிலைக்கும். ஒவ்வொரு தருணமும் உனக்கு வெற்றிதான். என் தங்க பிள்ளையே, நான் உனக்கு சில விஷயங்கள் சொல்வது புரியவில்லை என்றால் நீ உன்னுடைய பிரார்த்தனைகளை மட்டும் செய்துவிடு. என்னிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்துவிடு. அப்போது நீ நினைத்த அனைத்தையும் நான் உனக்காக கொடுத்து விடுவேன். ஆனால் அழுது கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதே. நீ செய்ய நினைப்பதை அப்பனை மனதில் வைத்துக்கொண்டு தைரியமாக செய். என் தங்க பிள்ளையே, இதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும். உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து கொடுப்பேன் என் தங்கமே. அதனால் நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. இந்த அப்பனை நினைத்து எப்பொழுதும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியுடனும் நீ இருக்க வேண்டும். இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்து விடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால்
எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.